நமஸ்காரம். நமஸ்காரம். உங்கள பேர் என்ன சொல்லுங்க? கௌரம்மா. எங்க இது வந்தேன் இப்ப எங்க இருக்கு? நாங்க ஃபர்ஸ்ட் இது வந்து தேசநகர்ல நாங்க இப்போ அதுல இருந்து 3 அடி இங்க இருக்கிறது நாங்க 20க்கு 30ல இருக்கிறோம். ஃபுல் குஷி நம்மளுக்கு ஆகுது. இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே வீடு இருக்கு. எல்லாருக்குமே வீடு இருக்கு. அந்த தண்ணி இருக்கு, கரண்ட் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை இல்ல. பசங்க கூட ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கும் வியாபாரத்துக்கு போறோம், வேஸ்ட் பிக்கருக்கு போறோம், ஈவெண்ட்டுகளுக்கு போறோம், எல்லாத்துக்கும் போயிட்டு வரோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க வேஸ்ட் பிக்கர் எப்போ பண்ணது? நம்ம அப்ப வந்துட்டு எனக்கு 11 வயசு. எங்க பெரியம்மா கூட போவோம் வேஸ்ட் பிக்கர் கலெக்ட் பண்றதுக்கு, அப்புறமா குடன் போய் சால்ட்டிங் பண்றதுக்கு அப்பப்போ கூட்டின்னு போவோம். இப்போ வேஸ்ட் பிக்கருக்கு இப்போ போறோம்னா அந்த சீசனுக்கு வெயில் சீசன் வந்துச்சுன்னா வேஸ்ட் பிக்கருக்கு போவோம். போட்டா ஒரு 2000 4000 அப்படி கிடைக்கும். மாசத்துல எப்பனா ஒரு டைம் போட்டா. அந்த வியாபாரம் என்ன பண்றீங்க? வியாபாரம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போவோம். அதுல போகும்போது நம்ம வந்துட்டு ஒரு டைம் அமௌண்ட் எதனா இப்போ லோனுங்க இந்த வட்டிக்கல் லோன் நல்லா தரும்போது வட்டியும் தரும்போது அவங்கள்ட்ட லோன் வாங்கினாங்கன்னா ஒரு 3000 4000க்கு ஐட்டம் வாங்கிடுவோம். இப்போ லோன் வாங்கின காசு ஃபுல் கடன் கட்டிடுவோம். இப்போ அங்கே வந்து டிராவல் பண்றது அதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கடன் போயிடும். ஒரு 3000 இருக்கும். அந்த 3000 ரூபாய்க்கு ஐட்டம் வாங்கி அத்தை வச்சுன்னு அந்த ஒரு வாரம் யூஸ் ஆயிடும். என்கிட்ட மறதுனால காசு இருக்காது. நெக்ஸ்ட் வாரம் போனோம்னா காசு இருக்காது என்கிட்ட. அதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் வட்டிக்கு வாங்குவோம். வட்டிக்கு வாங்கினா 10,000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் 1500 ரூபாய் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அது 3000க்கு 1500 ரூபாய். 1000 ரூபாய் ஒருத்தர் கேக்குது. 1000 ரூபாய் கேட்குவாங்க, 1500 ரூபாய் கேட்குவாங்க, 5000 ரூபாய்க்கு 1500 ரூபாய் கேட்குவாங்க, 10 நாள்ல 2 நாள்ல கொடுக்கணும்னுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேணாம் அன்ட்டு நம்ம இப்படி ரொம்ப இதாயிருந்தோம். அப்புறமா வந்துட்டு யுத்தம் கடையிலேருந்து யுத்தம் கூட்டினாங்க. அவங்க வந்தாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி அவங்க ஹெல்ப்பு நீங்கள் என்ன வேஸ்ட் பிக்கர்லேருந்து வந்தீங்களா, உங்களுக்கு என்ஜிஓலேருந்து நாங்களும் குரூப்லேருந்து வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு இது பண்ணி தரோம்னு சொன்னாங்க. அவங்க மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வியாபாரத்துக்கு போனாலும் சரி, ஒரு லோன் அவங்க கையில கொடுக்க முடியும்னா கூட நம்மளுக்கு இப்போ வாங்கி வட்டி இப்போ இன்னொருத்த வட்டிக்கு வாங்கியிருந்தோம் 4000 2000. அந்த வட்டி விட்டுட்டோம். இப்போ அது பக்கமே போடல. விதயம் சைட்ல இருந்தா நம்மளுக்கு ஒரு 2000 4000 தராங்க. அவங்களே வந்து மெட்டீரியல் வாங்கி தராங்க. வாங்கி கொடுத்தாங்கன்னா அங்க வட்டி இல்ல. வியாபாரம் பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு 2000 கொடுக்கலன்னா 1000 கொடுக்குறோம். 4000 வாங்கினா 2000 கொடுக்குறோம். அந்த மாதிரி இவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகுது. எங்களுக்கு வந்து மிச்சம் ஆகுது. அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் காசு வந்துட்டு கேஸுக்கு இருக்கட்டும், அது எதுக்குன்னா ரேஷனுக்கு அதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நீங்க என்ன வியாபாரம் செய்யறேன்? லைட் பால். நான் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாளும் லைட் பால் தான் எடுத்துன்னு லைட் பால் எடுத்துன்னு போய் தான் சேல் பண்ணிட்டு எங்க எல்லாம் பண்ணுவோம்? எலங்கா போறேன். எலங்கா அங்க ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் பக்கத்துல அப்படியே சவுத்துல இருக்கு. அங்கேயே பாக்குவேன். இப்ப நான் லைன் மேல அங்கங்க ஸ்டாலுங்க போட்டு ஸ்டாலிங் இல்ல இந்த தள்ளுவண்டி இருக்குது இல்ல, பானிபூரி கடை, தோசை, வடை இந்த மாதிரி எல்லாம் போட்டுருப்பாங்க. லைனா போட்டுருப்பாங்க. அங்க வந்து சாப்பிட்டு போறவங்களுக்கு அங்க நின்றுதான் யாருன்னா ஒருத்தர் வந்து வாங்கிப்போம். வாரத்துக்கு 2-3 நாள் தான் மட்டும் 2-3 நாள் தான் போகுது. அந்த டைம்ல தான் வியாபாரம். வேற டைம் எல்லாம் அதுவும் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு வயரிங் வந்துட்டு நம்ம வாங்கினோம் லைட் பால் வாங்கினோம். அதுல வயர் கட் ஆயிட்டு இருக்கும். அது ரொம்ப டேமேஜிங் ஜாஸ்தியான இருக்கும் நம்மளுக்கு. அப்புறமா விதம் கடையை கூட அவங்க மூலியமா சார் வந்தாங்க. 5 பீஸ் குத்தாங்க. 5 பீஸ் ரெடி பண்ணி எத்தனை கொடுத்தாங்க. இது ரெடி ஆகுது, ஒர்க் ஆகுது பாருங்கன்ட்டு. அதே மாதிரி ரெடி பண்ணி எத்தனை கொடுத்தாங்க. அதுவும் சேல் ஆச்சு. சேல் பண்ண இதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்வோம்? அந்த எடுத்து அது வந்து வேஸ்ட்லயே போடுவோம். அப்படியா? இப்போ அதுவும் யூஸ் பண்ண முடியும். அதையும் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ அதுவும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ட்ரைனிங்கும் தரோம் அதை எப்படி ரெடி பண்ணோன்ட்டு. இப்போ ஒரு 50 பீஸ் இருக்கு என்கிட்ட. அந்த 50 தசராது ஒரு 20 பீஸ் 30 பீஸ் வந்துச்சு. இப்போ அப்பப்போ வாங்கி வரும்போது ஒரு 5-6 பீஸ் வந்தது டேமேஜ். அதெல்லாம் அப்படியே வாங்க ஒரு டைம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு காமிக்கிறோம் அது எப்படி செய்யணுன்றது. அப்புறமா நீங்க பண்ணிக்கலாம்.
ஒரு பலூனுக்கு அந்த ஒரு பாக்கெட்ல எத்தனை பலூன் இருக்கும்? ஒரு பேக்கெட் வந்துட்டு 25 பீஸ். 25 பீஸ் இருக்கும். அதுல எத்தனை டேமேஜ் இருக்கும்? கணக்கே இருக்காது. ஒரு டைம் அந்த 25 பீஸ்ல கூட 2 பீஸ் நல்லா இருந்தாலும் மிச்சம் 23 பீஸ் டேமேஜ் இருந்தாலும் வாங்க மாட்டான். அப்ப அந்த 25 பீஸுக்கு எத்தனை காசு கொடுக்கணும்? 1000 ரூபாய் ஓட்டாது. ஒரு பாக்கெட்டுக்கு 1000 ரூபாய். 23 டேமேஜ் ஆயிடுச்சா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டம். வாபஸே வாங்குறது இல்ல. ரொம்ப கஷ்டம். பெஜார் ஆயிடுது. ஐயோ ஃபுல் வயரெல்லாம் இஸ்திட்டு பைப்பெல்லாம் போட்டுட்டு எத்தனை போய் அங்க ஆன் பண்றோம். செல்லு போடும்போது தான் தெரியும் அது ஆன் ஆயிருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காது. நம்ம போன வருஷம் தசராக்கு 2 பேக்கெட் டேமேஜ். இப்போ அதுக்கு அந்த டேமேஜ் இருந்தா உங்களுக்கு தெரியும் எப்படி? அது அவன்கிட்ட எத்தனை போய் எல்லாருக்குமே டேமேஜ் வந்ததுனால அவன் வாங்கினான். இல்லைன்னா வாங்கி இருந்திருக்க மாட்டான். இப்போ வந்துட்டு 20 பீஸ் டேமேஜ் வந்துச்சு எனக்கு. அதுல 20 பீஸ் டேமேஜ் 20 பீஸ் அப்படியே தான் வச்சிருக்கேன். நேற்று வந்துட்டு 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். 2000 ரூபாயில 2 பீஸ் டேமேஜ். 50 பீஸ்ல 2 பீஸ் டேமேஜ். அந்த மாதிரி வந்தா பரவாயில்ல. 2 பீஸ் பரவாயில்லாம். ஃபுல்லா வந்துச்சுன்னா அன்னைக்கு நம்ம வயிறு பொழுப்பே போயிடுச்சு. அதை நம்பி இருந்தா நம்ம போயிருக்குவோம். திருப்பி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை போறதுக்கு ஆகாது வரத்துக்கு ஆகாது. வீட்டு அங்க தின்னு வந்து வீட்டுல தான் வைப்பாங்க. சரி, இப்போ அந்த ஒரு பீஸுக்கு சேல் எத்தனை காசு கொடுக்கணும்? நாங்க அங்க வந்து 38 ரூபாய் ஒரு பீஸ். நான் அப்புறமா லைட் பால் அது உள்ள ஒரு பலூன் செப்பரேட்டா நம்ம வாங்கினது. அவங்க டோட்டல் அது வந்துட்டு 60 ரூபாய் ஆகுது நமக்கு. அந்த ஃபுல் செட் 60 ரூபாய் இருக்கும். டேமேஜ் இதெல்லாம் போறது நம்ம பஸ் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து 100 ரூபாய் கணக்கு போடுவோம். ஒரு பலூனுக்கு 100 ரூபாய் கணக்கு போடுவோம். கஸ்டமருக்கு வந்துட்டு 150 ரூபாய் சொல்லுவோம், 150 சொல்லுவோம், 120 சொல்லுவோம். அப்படி அவங்க வாங்கலன்னா 100 ரூபாய் லாஸ்ட் ஃபைனல். 100 ரூபாய்க்கு மேலேயும் போடல கீழேயும் போடல. 100 ரூபாய்னா 100 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கும். சரி, உங்களுக்கு சேல் ஆயிடுச்சுன்னா நேத்து 3 பேர் கேட்டாங்க 50 ரூபாய் கொடமா 30 ரூபாய் கொடமா. கொடல சார் நமக்கு அது வரதே அது 20 ரூபாய் நான் லாபம் நமக்கு வரல அன்ட்டு. சரி ஆயிட்டம்மான்னு சொல்லிட்டு 100 ரூபாய் கழிச்சுட்டு வந்து பார்த்தா 900 ரூபாய் அனுப்பிச்சுக்கலாம். 90 ரூபாய் பெஜார் ஆயிடுச்சு. நம்ம 20 ரூபாய்க்கோசம் தான் வெயிட்டிங்ல நிக்கிறோங்க. நம்ம நான் ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறோம். அது இஸ்கணும் வயிற்றுக்கு சாப்பாடும் இருக்காது. மார்க்கெட் போகணும், மார்க்கெட் இருந்து வரணும், ஃபுல்லு டிராவல் பண்ணணும். போகும்போது டிராவல் வரும்போது டிராவல். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு உதயம் வந்ததுனால வட்டிக்கு வாங்குறது இல்லை. ஆமா, வட்டிக்கு வாங்காதனால வட்டி கொடுக்குற காசு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. அந்த மாதிரி இந்த இந்த மோசம் அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அந்த உங்களுக்கு காசு கொஞ்சம் கிடைக்கும். புரியுது. அந்த அந்த டேமேஜோட அதெல்லாம் ரெடி பண்ணா எப்படினாலும் ஒரு 50 பீஸ்க்கு ஆச்சு 5000 ரூபாய் வந்துருக்கு நம்மளுக்கு. உங்களுக்கு இப்ப அது உங்களை ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு வித்தா 5000 ரூபாய். எனக்கு நிறைய அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பலூன் சொன்ன ஒரு ஸ்டிக் மட்டும். ஆனா நாங்க சொல்ற ஐடியால கொடுத்தா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லா அது வந்துட்டு கொஞ்சம் சொல்லி தந்தாங்க இவங்க வந்து. கிஃப்ட் பேக்கிங் பேப்பர் அது வந்துட்டு லாங் அந்த பைப் சுத்திட்டு அதுக்கு குத்தாலும் சேம் அதே ரேட்டு தான் வாங்கிக்குவாங்க. டைமிங் எடுக்கும். பைப் இதெல்லாம் பண்ணணும், இது பண்ணணும். மார்க்கெட் போயிட்டு வந்து உக்காந்து போறதுக்குள்ள லேட் ஆயிடும். அது பைப் கவர் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பிளான் எல்லாம் பாத்தாங்கன்னா லுக்கா இருக்கும்னு தெரியும், வாங்கிக்குவாங்க. அது டைமிங் எடுக்குமே, அதனால கொஞ்சம் இது பண்ணிருக்கோம். Can you tell us about yourself, Anu? What do you do? My name is Anu. I am the project lead for Samika Shakti project. Okay. And what have you done with this community here in Media Grahara? Initially, we spent a lot of time in identifying where they are located, their availability time and all that. So we spent about one month in terms of building their rapport, not just telling us this is what we do. We were here to spend time and understand what is their routine, what are the challenges, how actively they are running the businesses, what are the challenges, etc. Then we understood some of the challenges because we got to know these are balloon vyaparis, women-run businesses along with the men. Hardly one. What motivated me to come to this community often is I feel so motivated when I come here because largely all the women take the ownerships. They are unity in terms of taking any decisions. Men hardly support in their businesses, but still. So they stand by themselves doing multiple things like waste picking. They do waste picking. They do household work. Within the community, if there are any events, they go and make money. So they are independent in terms of taking any decision is something I observed with them. Okay.
So what are the specific ways, if you can highlight, when Gaurama was saying, she said that with respect to loans, Udyam was able to help them a lot so that they can get some benefits. With respect to where they purchase the raw materials from, the cost for the raw materials, the defective parts. If you can just give an overview of that. Got it. So, hardly in a week, 3 days they used to go for the sale, and hardly they buy about 50 to 60 balloons per week. That's what the sale that was happening. Then we stepped in and we said like 50 to 60 balloon, and they also mentioned that this is the Dasra season. During festival season, we sell about 500 to 600 balloons. But again, money was a big concern for them, and the credit, because they were already running 6 to 7 loans, because their business was running under only loans. They used to manage the financial household things, etc. Then we realized, then what kind of support do you need from Udyam? Because Udyam does not directly involve in the finances, something was clearly told to them. Then they said like, we buy from a regular shop. So can you come and stand by us for a credit paying loans or something? Otherwise they'll have to lend money from the local area. So they take loans from the local money lender at about 30% to 20 to 50% 30% interest rate. which they have to repay in 10 days, not even for a month. Yeah. So as Gaurama was saying, if she took a loan of rupees 3,000, sometimes the interest that she would have to give is 1,000 rupees, or at times it can even go to 1,500. So their whole business was run on loans which they have to repay on a specific date. And when they purchase also, it's a very tight schedule, high stress schedule that they do. So that's what we got to know, and they were ready. In fact, next 2 days we are going to go with the credit, and this is how we are going to lend money and run our businesses. Then we said, stop, give us some time, let us also see what we can do. And then we went back to the shopkeeper where they purchased the materials and all that. So we spoke to the shopkeepers, and we said, how often do the Vyaparis come and buy this raw materials and things like that. So when we showed the pic of Gaurama and other people, they were able to identify her. They said like, yeah, this woman regularly come in a week or sometime. The only challenge what shopkeeper also felt is that, see, we can't trust anybody and we don't have the policy of the credit, paying and all that. That way then we said like, Udyam stood by and we said like, we will pay the repayment if they are not able to pay. So by that way we are also training them on not to buy credit and how to rotate the money. Let's say initially Udyam paid them 2,000 rupees each person, 2,000 to 5,000 depending on their capacity. Then you have to save, like for example, out of 2,000 you have to say what is the profit that you're making. Let's say 500 or 600, you have to keep it for the next transaction. 10% of the 20%, whatever rate of interest that you're paying to the local, you can save that money. That's the process that we thought to train them on. So that really worked with them, and they were able to repay us. So our CRP Chetana was handing over the transaction part. So whenever the first 3 days, say about 50 to 60 balloons they were able to sell. Then they used to rotate the money again. They used to come and pay to Chetana in front of the shopkeeper, and then we used to monitor them whether the transaction is happening or not. So you were able to establish a good line of credit with a backup as well, with Udyam staying as a backup. And the interest that they had to pay, they were able to save that money and keep it for purchase for the next lot. Correct. Because we did this during Dasara, and they were independently able to save some money for Diwali. So they didn't come back to us and say, again we have a Diwali, can you provide us? That didn't come up. That's the outcome that we could see immediately. And that was an immediate outcome. Yes, that's the immediate outcome within 15 to 20 days. Now that we don't buy with the local age, we have saved some money now, we will continue with this. That's the process we have. So that's with regard to the loans. What were you saying about like the defective parts, what happened when they purchase? So I think what they said from the packet of 20, which is 20 to 25 as a packet, they buy for 1,000 rupees or 1,200. Usme se around out of 25 to 6 balloons were defective. Always defective. So we also tried speaking to the shopkeeper, can we give that back and can we get the new balloons and all that. That we tried, that didn't work because they said it's coming from China and all that, we can't replace. So what we also thought is, me and Tanmay, we thought we could do that soldering and see if possible we can how to fix it. Then we had a one-day workshop with the Vyaparis and along with us also. We did in front of them how to solve this. Like for example, it was a minor change, minor solderation wire in the
thing which was lightning, and some ways the battery was very very low. So for the same cost, can we buy another battery? Yeah. So all this were taught to them, and they were very happy. Yeah. Out of that fixing, I think we fixed about 5 to 6 balloons initially. Then out of 4 was working and sold off. Okay. So that's again additional income for them to. Which previously they would have just had to throw it They away. tried. It's not that they haven't tried. They tried, but not really in a very professional way. They tried doing it in a hand without any materials or such. Yeah. But it didn't work for them. So when we came up with a small soldering thing and say this is how you need to fix, this is the process that you need to spend, then they understood. They were very happy about it. Yeah. Okay. So there are two specific ways. One is they are saving on interest that they would have to pay another person. Now they know how to rotate the money. Yes. And the defective also, the wastage that would result has been, has gone down significantly. Two specific benefits very quickly that has been able to establish. Within a month. Yeah. What are next steps from here? So we are also suggesting them creative ideas. Maybe one of that is, see, the Vyaparis are calling out, most of the time goes in pulling the balloon. Because to get that heart in shape or the round shape, the transparent balloon randomly comes. If you are just blowing it without pulling it, then the shape won't be able to fix. So they are spending a lot of time in that. We are also thinking an alternate ways. How can we buy, instead of transparent balloon, can we buy another innovative balloons? The heart shape or the oval shape or something like that. We are also trying to research on that. Also, how creatively can we do it? Like for example, lot of the materials were the pipe which used to come in a very very thin plastic thing. Instead of pipe, can we also have a stick kind of thing where you can tie a colorful thing which is very very cheaper in the market and available ready made. Okay. Can we try other ways of balloons and all that is something we are thinking of. Okay. So, yeah. So the cost of one balloon, which is like a lighting up balloon, is about rupees 100 total, and they are selling it for rupees 120 to 150. 50 depending on the customer. Depending on the customers, and if they're able to bring down that cost too, they'll be able to realize some gains. Yes, that is the next steps that we are working on. Okay. Thank you, Anu. Thank you, Gaurama.